மனுஷனுக்கு வாழ்க்கையில பிரச்சனை இருந்தா பரவாயில்ல, பிரச்சனையே வாழ்க்கையா இருந்தா அப்படிதான் நம்ம ஹீரோ பஸ்ல இருந்து இறங்கலான்னு போறாரு. பின்னாடி ஒரு பொண்ணு நின்னு வழிய மறைச்சுக்கிறா. சரி முன்னாடி இறங்கலான்னு போனா அதுக்குள்ள முன்னாடி கதவு க்ளோஸ் ஆயிடுது. பின்னாடி வந்து பார்த்தா பின்னாடி கதவும் க்ளோஸ் ஆயிடுது. டிரைவர் கிட்ட சண்டை போட்டு ஒரு வழியா பஸ் நிறுத்துறாரு. இறங்குனா ஜோரா மலை. அங்க ஒரு யூஸ் பண்ணாத கொடை இருக்கு. அந்த கொடையை எடுத்து ஓபன் பண்றாரு. பார்த்தா அது ஒரு ஓட்ட கொடை. அந்த கொடையை வச்சு மேனேஜ் பண்ணி கொஞ்சம் தூரம் வராரு. என்ன வாழ்க்கடா இதன்னு யோசிச்சுக்கிட்டு தம் அடிக்கலான்னு சிகரெட் பத்த வச்சா அந்த டைம்ல மேல தண்ணி ஒரு மேலேயே கொட்டிடுது. உச்சக்கட்ட வெறுப்புல வீட்டுக்கு போலான்னு நடந்து போயிட்டு இருக்காரு. போற வழியில அவரோட செருப்பு ஒரு இடத்துல மாட்டிக்குது. அதை தாண்டி கொஞ்சம் தூரம் வந்துட்டு அங்க இருக்க ஒரு பொண்ணு கிட்ட செருப்பு எடுத்து போடுமான்னு கேக்குறான். அந்த பொண்ணு செருப்பை இவன் மூஞ்சிலே எட்டி உதைக்கிறா. இதெல்லாம் பொறுத்து தட்டு மாதிரி அவரோட அபார்ட்மெண்ட்க்கு வந்துடுறாரு. அந்த டைம்ல லிஃப்ட் க்ளோஸ் ஆக போகுது. வேகமா ஓடி வந்து அதை தடுக்கிறாரு. லிஃப்ட்டுக்குள்ள இருந்த பொண்ணு இவன் நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வரான்னு நினைச்சிட்டு அவனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சு. அதெல்லாம் தாண்டி ஹீரோ அவரோட வீட்டுக்கே வந்துடுறாரு. அந்த டைம்ல பார்த்து சரியான வயிற்று வலி. உடனே பாத்ரூம் போயே ஆகணும். வீட்டுக்குள்ள போய் பாத்ரூம் கதவை திறந்தா உள்ள அவங்க அப்பா உட்காந்துட்டு இருக்காரு. அவங்க அம்மா வந்து உள்ள போகாதரான்னு சொல்லி தடுக்கிறாங்க. இவனோட கஷ்டத்தை யாருமே புரிஞ்சுக்கல. திரும்பவும் பாத்ரூம் கதவை திறந்தா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்னடா பழக்கம் இதுன்னு போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோவால தாங்க முடியல. அந்த இடத்துலயே ஓபன் பண்ணிடுறாரு. இப்ப சொல்லுங்க, ஒரு மனுஷனுக்கு இவ்ளோ பிரச்சனை தேவைதானான்னு. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி 1 மில்லியன் ஃபேமிலியில ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்க லைஃப்ல இருக்க பெரிய ப்ராப்ளம் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.